Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி இமேஜில் இந்த மாதிரி மேக்ஸினுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணலாம், அதாவது இதுக்கு பேர் ரேப் டெக்ஸ்ட்டும்பாங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பாலோ இல்லை இந்த டெக்ஸ்ட்டோ இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி 2 காலம் வச்சு இந்த நடுவில் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நான் ஒரு 4-5 இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஒரு A4 சைஸ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இதை கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதே பேக்ரவுண்டை இங்கே ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபில் பண்ணிட்டேன், கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதே பேக்ரவுண்டை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இங்கே கண்டென்ட் டைப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். என்னென்னா, நீங்கள் மேனுவலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேனுவலாகவும் நீங்கள் இப்படி ஒரு பாத் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இது இப்படி செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது செலக்டில் மாடிஃபைல வந்து பார்டரில் ஒரு எக்ஸ்பெண்ட் கொடுங்க. ஒரு 20 கொடுப்போம். சாரி, பார்டர் கொடுங்க, 20 கொடுக்குவோம். கொடுப்போம். ஓகே, இதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளியே கொடுத்துக்கலாம். கான்டாக்டில் போயிட்டு இன்னும் ஒரு 20 கொடுப்போம். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல் வச்சு இது செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி முதல்ல இது போய்க்காங்க. பாத் போயிட்டு ஒர்க் பாத், அதாவது மேக் ஒர்க் பாத் 1 கொடுங்க போதும். ஓகேவா? இப்போ பாத் க்ரியேட் ஆகிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாத் ஓரம் கண்டென்ட் வேணுங்கிற அளவுக்கு காப்பி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இல்லை நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபைலில் இருந்ததுன்னா காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எடுத்துக்காங்க. டெக்ஸ்ட் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் கம்மி. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லைன் மட்டும் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் போல்டு அந்த மாதிரி ஏதாவது வேணால் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு பெருசாக வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 25 பார்த்திங்கன்னா அது மட்டும் பெருசாக கொடுக்குறேன். கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம அந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஓகேவா? நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன்.
காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நியூ ஃபைல் ஒரு A4 சைஸ்க்கு போடுவோம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு பாத் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ மேனுவலாகவே இது பண்ணுறேன். இப்போதைக்கு பாருங்கள், மேனுவலாக க்ரியேட் பண்ணுறோம். வச்சுட்டு ஸ்கேல் வச்சுக்கோங்க, ரூலர் வச்சுக்கோங்க, எப்படி ஈவனாக கரெக்டாக வரணுங்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ போய் மறுபடியும் இங்கே போய் பாத் மேக் ஒர்க் பாத் கொடுங்க. டபுள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கண்டென்ட் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் கொடுங்க. ஓகேவா? பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வரும், கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். டெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் இதில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று, அந்த டபுள் காலம் எப்படி வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ A4ல் ஒரு சைஸ் A4 சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ டபுள் காலம் நான் அதுக்காக ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். சரி, இந்த பைக் எடுப்போம். பைக் வர மாட்டேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இமேஜ் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல கான்டாக்ட் கொடுத்துக்காங்க. ஒரு 40 கொடுப்போம். ஓகேங்களா? கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு காலமாக அதாவது ஆல்ட்டு பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட்டு பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது சேர்ந்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி இருக்கட்டும், ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணியாச்சு. இப்போ இதுவே எப்படி க்ரியேட் பண்ணலாம், இது டெலீட் பண்ணிடுங்க. நமக்கு வேண்டாத இடமெல்லாம் டெலீட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 காலம் வச்சுருக்கேன். ஓகேவா, இதையே என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிட்டாங்க, இது டெலீட் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 2 காலமாக இருக்குது. போய் மேக் பாத்தில் போயிட்டு மேக் ஒர்க் பாத் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்து ஓகேவா, இப்போது கண்டென்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு சேம் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 25 உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துக்காங்க. மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதனுடைய கண்டினியூட்டி இங்கே வரும். ஓகேங்களா, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறாங்க பாத் செலக்ட் பண்ணிக்கோணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி உள்ளுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ரேப் டெக்ஸ்ட் ரெடி. சிம்பிளான மெத்தடு தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.